சமூகம் எனக்கு ஆனந்தமே. உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே. உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். அவ்வளவுதான். உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே. உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே. உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். நீரை போதும், நீரை போதும், நீரை போதும் என் வாழ்விலே. உம்மையன்றி யாரும் இல்லை. ஆமென். நீரை போதும், நீரை போதும், நீரை போதும் என் வாழ்விலே. உம்மையன்றி யாரும் இல்லை. ஆளுகிற அதிகாரிகள் யார் வந்தாலும் வராட்டாலும் நமக்கு யார் போதும்? நமக்கு யார் போதும்? இயேசுவே போதும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அங்கே யார் வந்தாலும் வராவிட்டாலும் நாம் தெரிந்தெடுத்தோம். அவர் ஏற்படுத்த போகிறார். ஆளுகைகள் அங்கே நடக்க போகிறது. ஆரம்பிக்கும் பொழுதே அருமையான அங்கிள் சொன்னாங்க, இனி ஒரு வரப்போகிற ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதற்காக நாம் ஆயத்தமாக ஆகி கொண்டிருக்கிறோம். இந்த ராஜ்யம் நம்முடையது அல்ல. கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நம்ம வாழப்போகிறோம். நம்முடைய நோக்கமும் எண்ணமும் இயேசு கிறிஸ்து. அதனால இந்த கவியை ஒருமித்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். இதை வச்சுக்கோங்க. உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே. உந்தன் பாதத்தை என் முத்தம் செய்வேன். சொல்லுங்க. உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே. உந்தன் பாதத்தை என்றும் முத்தம். நீரை போதும், நீரை போதும், நீரை போதும், நீரை போதும் என் வாழ்விலே. உம்மையன்றி யாரும் இல்லை. சேர்ந்து சொல்லுவோம். நீரை போதும், நீரை போதும், நீரை போதும் என் வாழ்விலே. உம்மையன்றி யாரும். நீங்க சொல்ல பாருங்க. நீரை போதும், நீரை போதும். டெம்போ இன்னும் குறைக்கணும். நீரை போதும், நீரை போதும் என் வாழ்விலே. உம்மையன்றி யாரும். Say one more time. நீரை போதும், நீரை போதும். ஆமென். நீரை போதும் என் வாழ்விலே. உம்மையன்றி யாரும். மென்மையாய் சொல்ல போகிறோம். நீரை போதும். ஆண்டவரே, நீரை போதும், நீரை போதும் என் வாழ்விலே. உம்மையன்றி யாரும். முதல் கவி. தனிமை நேரங்களில் தோடையா வந்தீரே. தனிமை நேரங்களில் தோடையா வந்தீரே. என் வேதனை நேரத்தில் உம் வார்த்தையால் தேற்றினீ. என் வேதனை நேரத்தில் உம் வார்த்தையால் தேற்றி. நீரை போதும், நீரை போதும், நீரை போதும், நீரை போதும் என் வாழ்விலே. உம்மையன்றி யாரும். நீரை போதும். Yes. நீரை
ஹல்லேலூயா. உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தம், உந்தன் பாதத்தை என்று முத்தம் செய்வேன். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும் இல்லை. ஏன் நீரே போதும்னா, என் தனிமை நேரங்களில் துணையாய் வந்தீரே. அரசியல் தலைவர்கள் பிரச்சார நேரங்களில் நம்மோடு வருவார்கள். ஆனால் நம்முடைய தனிமையான சூழ்நிலைகளில் நமக்கு துணையாய் வருவது இயேசு மாத்திரமே. நம்முடைய வேதனை நேரத்தில் அவர் தம்முடைய வார்த்தையினால் தேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற பல்வேறு சூழ்நிலைகள் மிக பயங்கரமான கடினமான சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் அவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்மோடு கூட வருகிறது, தனிமையா இருக்கும் பொழுது நம் பக்கத்திலே வந்து நிற்கிறது இது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்ம வேதனையான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த நேரத்தில் நான் உனக்கு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்கிற நல்ல ஆண்டவர் இந்த இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து இந்த கவி ஒரு தடவை பாடி கற்றுக்கொள்ள போகிறோம். தனிமை நேரங்களில் துணையா வந்தீரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க தனிமை துணையா வந்தீரே? வேதனை நேரத்தில், என் வேதனை நேரத்தில் வார்த்தையால், உம் வார்த்தையால் தேற்றினீ. என் வேதனை நேரத்தில் வார்த்தையால் சரி நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும் இல்லை. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும். Say one more time. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும். Come on everyone, say one more time. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும். இன்னொரு கவியும் இருக்கிறது. என் வாழ்க்கையில் யாரும் இல்லா அநாதை ஆனேனே. என் வாழ்க்கையில் யாரும் இல்லா அநாதையானே. நான் உண்டு உன் துணையே, நான் உண்டு உன் துணையே என்றீரே இயேசுவே. ஆமென். நான் உண்டு உன் துணையே என்றீரே இயேசுவே. நீரே போதும். ஆமென். நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும் இல்லை, உம்மையன்றி யாரும். Yes Lord. நீரே. ஆமென். நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும் இல்லை.